ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த ஏஞ்சல் விசஸ் டீமோன். ஐயோயோயோமா, நிறைய பேருக்கு வந்துட்டு பிபி ஏறி மண்டைக்கு வெளியே வந்து முடி வழியாக ஆகாயத்துக்கே போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிபி வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஞ்சல்ஸ் டீம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்துமையாக அப்படி இப்படின்னு பண்ணாங்க. பட் இந்த டீமோன்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. என்னாமோ இவங்கெல்லாம் சாந்தா சுருபி, அன்னை தெரசா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த சௌந்தர்யாவும் இந்த ஜாக்லினும் பண்ண அலம்பல் இருக்குது பாருங்க. அட்டோட்டோ ராமா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் மஞ்சரியை 2 பேருமே வந்துட்டு அந்த டீமன்ஸ் மாதிரி, அதாவது டெவில் மாதிரி பண்ணுறாங்க. ஓ ஓ அப்படின்றது நல்லா கலாய்ச்சி சிரித்து பேசிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு தெரியலங்கன்னு நடிக்கிறது. நல்ல அந்த அம்பி அண்ணின் வேஷம்லாம் இங்கே வேண்டாம், ஏன்னா எல்லோரும் பார்த்துட்ருக்கன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லோரும் உள்ளே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம சத்யா வந்துட்டு, இந்த பாருங்கள், நான் இந்த டாஸ்க் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னோடய ஷூ, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்காதீங்க, ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறமா யார் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து சாச்சனை தான் எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ராணுவம் இருந்தார், அவரை பிடினாங்க, கீச்சு வச்சிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து கீழ்ச்சிட்டாங்க. ஆனால் அதை வந்துட்டு ராணுவம் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறோன்னே இந்த பக்கம் சௌந்தர்யா அப்போ கத்துறாங்க. ராணுவம், உனக்கு புரியுதா, உனக்கு மூளையில் இப்போ புரியுதான்னு அவர் பிடிச்சி கலாச்சிட்டார். எனக்கு மூளையில் ஓகே, நீ ஏதாவது கேம் விளாண்டியா அப்படின்னு செம்ம ஓகே. இப்போ அப்புறம் முத்துக்குமார் வந்து, நீ எதுக்கு முதல் போகிற, நீ அதை அவன் பார்த்துக்க போகிறான், அவன் கிழிச்சானா அதுக்கு உண்டான இதை வந்து அவன் ஃபேஸ் பண்ணி போகிறான், நீ எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டார். அதுக்கப்புறம் ஜாக்லின் ஆரம்பிக்கிறாங்க. சாச்சனா நீ எப்படி எடுத்து இது பண்ணலாம் அது, ஏன்னா அதுவும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் பவித்ராவோட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இது இருந்துச்சு பொழுது, அதை வந்துட்டு எடுக்கும்போது கைத்தவை கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அது எப்படி எடுப்போம், எது எப்படி அது எப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஜாக்லின் கத்த. அதுக்கப்புறமா சாச்சனா வந்து திடீர்னு பார்த்தா ஹைப்பர் டென்ஷனுக்கு போய் வான்னு நம்ம சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கையில் ஒரு டப்பா இருந்துச்சு, அதை கீழே போட்டு இப்படி போட்டால் தான் உடையும் அப்படின்னோடனே திடீர்னு சாச்சனா இது ஜாக்லின் வருவாங்க, பார்த்தா சௌந்தர்யா ஓடிறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்கடா. குடுக்குன்னு ஓடினார் முத்து. அம்மா நீ முதல்ல இல்லைம்மா, அவங்கள பேச விடுமா, எல்லாத்துக்கும் நீ புசுக்குன்னு உள்ளே போனால் என்ன தான் பண்ணுறது அப்படி மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முடிவு பண்ணிட்டாங்க, நான் வந்துட்டு டாஸ்க் விளையாட வரலை, நான் இந்த டாஸ்க்கு விட்டு வெளியே போகிறேன், எனக்கு இந்த டாஸ்க்கு வேண்டாம் அப்படின்ட்டு அங்கே சொல்லிவிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. அந்த டெவில் அந்த கேப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க. பவித்ரா கிட்டே போய்ட்டு, பவித்ரா நான் எந்த இன்டென்ஷனோடு பண்ணல, ஐ எம் சாரி அப்படி சொன்னால் நீங்கள் போட்டு உடச்சிங்களா அந்த பொருள் வந்துருமாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சாரி கேட்குறாங்க. அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம சத்யா கிட்டே போய்ட்டு, அண்ணா நான் உங்களை வந்து அந்த துணியை வந்தால் நீங்கள் ப்ரொவோக் ஆவீங்கன்னு நினச்சேன், ட்ரிகர் ஆவீங்கன்னு நினச்சேன், பட் எந்த இன்டென்ஷனும் பண்ணல அப்படின்றாங்க. எடுத்துகிட்டு வந்தால் ட்ரிகர் ஆவீங்கன்னு நினச்சிங்க, சரி, கிழிச்சா அது தப்பு தானே, எடுத்துகிட்டு வந்தால் ட்ரிகர் ஆவாங்க, எடுத்துகிட்டு வந்தீங்க ட்ரிகர் ஆகலை, அப்போ எதுவுமே வச்சுருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு யார் அடுத்தவங்களோட பொருளை வந்து கிழிக்கிறதுக்கு உரிமையை கொடுத்தது? டாஸ்க்குனா என்ன வேணாலும் பண்ணுறதா, என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பெரிய தப்பு. இங்கே வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு டாஸ்க் விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இவங்க டாஸ்க் விட்டு வெளியே வந்திருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் டாஸ்க் மட்டும் இல்லைங்க, வீட்டை விட்டு வெளியே வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது. ஆனால் இப்போ அது கேள்வி கிடையாது. சாச்சனாவோட இந்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டெவிலாக யார் மாசாக பண்ணது, ஏஞ்சலாக யார் சூப்பராக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களாக.